மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய சாரீ நல்லா இருக்குங்களா? நல்லா தான் இருக்கு. எனக்கு நல்லா இல்லை. பேக்லாம் நல்லா இருக்கா? இது வந்து ராதா தச்சு கொடுத்த ப்ளவுஸு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்த்டேக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன் இல்லாதனால தான் இப்படி பாருங்க. ஆனா வருஷம் நான் மட்டும் இவங்க பர்த்டேக்கு வந்து கேக் வெட்டுறேன். ஆனா என் பர்த்டேக்கு மட்டும் 10 ரூபா சாக்லேட். நீங்களே பாத்துக்கோங்க. 10 ரூபா கம்மியா சொல்றேன். 10 ரூபா இல்லையா 20 ரூபாய் கிராமத்துல என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. முன்னாடி நேற்று நைட்டு நான் போயிட்டு இருப்பேன், சாயந்தரம் போயிட்டு இருப்பேன் வந்து மார்க்கெட்டுக்கு. வேணாம் மாமா போவாத வேணாம் சொல்லி நிப்பாட்டினாரு. இன்னைக்கு வேற ஒரு gift கூட கொடுக்கல फ्रेंड्स. ஒரு gift கூட கொடுக்கல. கிஃப்ட்காக காசு வச்சிருந்த இந்த அம்மா செலவு பண்ணது. என்ன செலவு பண்ணன்னு கேளுங்க. வீட்டுக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்தேன். இவ்வளவுதான். இன்னைக்கு என்னுடைய பர்த்டே. எல்லாருமே எனக்காக விஷ் பண்ணுங்க, நான் நல்லா இருக்கணும்னு. என்னுடைய ஏஜ் என்ன அப்படின்றது சில பேருக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. சாரி நல்லா இருக்கா? மாமா வந்து எனக்காக எடுத்து கொடுத்த சாரி தான் இது. குடாரி நான் பிரிச்சு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃபேமிலிக்கு சரிங்களா? உங்களுக்கு யாருக்குமே எதுவுமே கொடுக்க முடியாது, அதனால நான் இதில் கொடுக்குறேன். நீங்கள் வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் நான் ஸ்வீட் கொடுத்துட்டேன். என்னுடைய பர்த்டேக்கு ஸ்வீட் சாப்பிட்ருங்க சரிங்களா? பர்த்டே எப்பவுமே நான் சந்தோஷமா இன்னைக்கு இருக்க மாதிரியே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கோங்க. இப்போதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். நானும் மாமா அடி 3 பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இன்னைக்கு இங்கே சங்கராந்தி, தனியாக தான் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஓகே, சந்தோஷம்தான். ஏன்னா என்றைக்கா இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம தனியாக தானே போகணும். அதனால் வந்து இதுலேருந்தே நம்ம ஆரம்பிப்போம். ஏமாம்மா இதுலேருந்தே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிகரமாக நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். என்ன ஒன்றுனா இந்த பூஜை கூடலாம் நம்மக்கிட்ட இல்லையா, இன்றைக்கி கவரில் தான் எடுத்துகிட்டு போனோம். இதுக்கப்புறம் அவங்க வர மாதத்துக்குலாம் நமக்கு அது தேவைப்படும்ன்றதுக்காக புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே முடிவு பண்ணியாச்சு. ஓகே வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து முன்னோர்கள்கிட்ட வந்து எப்படியெல்லாம் வந்து சாமி கும்பிட்டாங்க அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். துளசி செடியாண்ட வந்து எப்படி சாமி கும்பிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்க போகிறோம். எனக்கும் அம்மாவுக்குமே இது வந்து புதுசாக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்ததில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் வருஷம் நான் பார்க்கறது. மாமா பிறந்ததுக்கப்புறம் மாமா பார்த்துருக்கலாம். அப்போ வந்து குட்டியாக இருந்தேன் நான், அவ்வளோக்கு எனக்கு தெரியாது. இப்போ வந்து நான் வந்து இதை வந்து புதுசாக பார்க்கறதுனால எனக்கு இது கொஞ்சம் புதுமையாக தெரிஞ்சுது. அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மாமா வந்து என்னை அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். எப்போ தான் நீ வீடியோக்குள்ளேயே போவ அப்படின்னு சொல்லிட்டு நேற்றெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்னன்னு தெரியல. இப்போலாம் வர வர வீடியோ எடிட்டிங்கில் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத பொண்ணு மாதிரி இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா உண்மையாக சொல்கிறேன், எனக்கு உடம்பு சரியில்லை நேற்றெல்லாம். ஏமாம்மா நேற்று ஃபுல்லாக உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க வீட்டில். தலைவலி, ஜுரம், ஒரு பக்கம் பல்லு வலி, மூஞ்சில் தலையில் கை வச்சு பார்த்தா அப்படியே கொதிக்குது. அப்புறம் பார்த்தா உடம்பு ஃபுல்லாக சில்லுன்னு இருந்தது. அது என்ன காரணம் என்ன அப்படின்னு தெரியல எனக்கு. நைட்டு வந்து சரியான இப்போ நல்லா தான் இருந்தேன். ஒரு திடீர்னு ஒரு 4 மணியை போல் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஜுரம் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே முடியலை. மாமா எனக்கு ரொம்ப தலைவலி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நானும் மாமாவும் எங்கே போயிட்டு இருக்கோன்னு பாருங்கள். மாமா கையில் வந்து தொடப்பமும் பக்கெட்டும் வச்சுருக்காங்க. எங்கே மாமா போகிறீங்க நீங்கள்? நான் போகிறது வந்து நம்மளோட முன்னோர்கள் இருக்கிறாங்க, முன்னோர்கள் அதான் முன்னோர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு அந்த இடத்த இன்றைக்கி சங்கராந்தி இல்லை, அதனால் இங்கே க்ளீன் பண்ணிட்டு சாமி கும்பிடுவாங்க. அதனால் அங்கேயும் சமாதியாண்ட கும்பிடுவாங்க, ப்ளஸ் நம்ம வீட்லேயும் கும்பிடுவாங்க, துளசி மாடாண்ட கும்பிடுவாங்க. அதனால் அந்த இடத்த சுத்தம் பண்ணதுக்காக காலையில் ஏஞ்சிட்டு ஒரு பக்கெட் எடுத்துன்னு போனேன், தொடப்பூன்னு எடுத்துன்னு போனேன். அங்கே மூங்கிலி மரம்லாம் இருக்குதுல்ல நிறையா அந்த இடம், அதனால் கொஞ்சம் குப்பையெல்லாம் இருக்கும், கொஞ்சம் பெருக்கி விட்டு தண்ணியில் ஊற்றி விட்டாலும் சரியாக போய்டும். ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு மாதம் முன்னாடி தானே ஒரு பூஜை நடந்துக்கிச்சாங்க, அதனால் பெயிண்டில் அடிச்சு வச்சுக்கிறோம். பெயிண்ட் அடிக்க தேவையில்லை, வெறும் பெருக்கி விட்டு தண்ணி விட்டால் மட்டும் சரியாக போய்டும், அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்லி இருந்தாங்க. அதனால் வந்து மாமா போகிறாங்க. என்னை வந்து மாமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீ கிட்ட அது அங்கே அந்த இடத்துக்கு போனால் நம்ம போயிட்டு வந்து உடனே குளிக்கணும், வீட்லேயும் வேலை இருக்குங்களா,
அதனால் பொறுமையாக குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இடையே இருந்து வீடியோ எடுத்துக்கிறேன் மாமா, நீங்கள் மட்டும் போங்க அப்படின்னு சொன்னேன் நான். அவங்க அதனால் அவங்க போயிட்டு அங்கே பெருக்கிட்டு கழுவுனாங்க. அதே மாதிரியே இதுக்கப்புறமும் வரப்போதும் பாருங்கள். நான் கிட்ட அங்கே போவே இல்லை, ஏன்னா வந்து நான் பயந்துட போகிறேன் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு இப்போ ஒரு 6 மாதம் இருக்குமா மாமா, 6 மாதம் 8 மாதம் இருக்கும். அப்போ வந்து நம்மளுடைய சொந்தக்காரங்களா மாமா அவங்க அம்மா பெரியம்மாவோட தங்கச்சி வீட்டுக்காரர், எங்கள் பெரிய மாமியாரோட தங்கச்சி வீட்டுக்கார் வந்து இறந்துட்டாங்க. அவங்கள வந்து அங்கே தான் வந்து எரிச்சு இது பண்ணாங்களே, அதனால் நான் பயந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பக்கத்தில் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ வந்து அம்மா வரவானா அப்படின்ட்டாங்க. நான் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக வந்து என்ன பண்ணேன், மாமா மட்டும் அங்கே போங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ தூரத்தில் நின்று கழுவுறேன். மாமா வந்து அதெல்லாம் பெருகி தள்ளிட்டு கழுவி முடிச்சதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து உடனே குளிச்சுட்டாங்க. குளிக்கணும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால். அதனால் வந்து நான் கிட்ட போகாமல் இடையே நின்றுட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாவம் மனுஷன்தான், எப்போவுமே மாமா மட்டும்தான் போயிட்டு இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணுறது, பெயிண்ட் அடிக்கிறது எல்லாமே செய்கிறது. நான் வந்து அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பெருக்கிறது வந்து பெரியப்பா, அதுக்கு அடுத்தது வந்து பெரியம்மா, அதுக்கப்புறம் வந்து தாத்தா, அதுக்கப்புறம் வந்து பாட்டி, 4 பேருக்கு அங்கே சுத்தம் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்போ சப்போஸ் நம்ம அப்பா அம்மாவுக்கு எதாவது ஆச்சுன்னா கூட அந்த இடத்துல கொடுக்க மாட்டாங்க. பட் தள்ளியாக ஒரு 10 அடி தள்ளி தான் எதாவது பண்ணுவாங்க. அந்த இடத்த வைக்க மாட்டாங்க, அப்படி லைனாக வைக்க மாட்டாங்க. 10 அடி 15 அடி தள்ளி தான் வைப்பாங்க. ஏன்னா என் பெரியப்பாவோட நகல் வந்து என் அம்மா மேலே வரக்கூடாது, அதுக்காக தான் வந்து தள்ளி வைப்பாங்க. பட் அண்ணாண்ட பக்கம் வைக்கலாம், இன்னொரு பக்கம் வைக்கக்கூடாது அப்படின்வாங்க. அது என்னன்னு தெரியல, நம்ம இங்கேயே இருந்தால் தானே நமக்கு அதெல்லாம் தெரியும். நிறைய குளச்சல்லாம் இருக்குது இந்த ஊரில், நிறைய குளச்சல். நம்ம தெரிஞ்சு பண்ணி செஞ்சாதான் அது. இந்த சங்கராந்தினா தமிழ்நாட்டில் எப்படி என்னன்னு தெரில. இந்த வருஷம் வந்து இது புது வருஷம். எங்களுக்கு வந்து நம்ம ஊர்லேயும் சங்கராந்தினா வந்து தமிழ் வருஷ பொறுப்பு வருது இல்லைங்க. அதுதான் வந்து இந்த ஊரில் வந்து மாதம் கும்பிட்றாங்க இல்லை. மாதத்தில் வந்து மாதம் நமக்கு தமிழ் மாதம் பிறக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து இவங்க வந்து மாத சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அமாவாசை, சங்கராந்தி, அமாவாசை அதெல்லாமே தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அதனால் வந்து தெரியாமல் இல்லை அப்படின்னு சொல்ல. ஆனால் பட் இது வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வருஷன்றது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே இனிமேல் இங்கே வரப்போகிறது எல்லாமே நாங்கள் வந்து செய்ய போகிறதுனால இது எங்களுக்கு ஒரு புதுசு இல்லை மாமா. ஏன்னா நிறையா வருஷம் மாமாவுமே தமிழ்நாட்டில் இருந்ததுனால இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியாது. நான் வந்து சின்ன குழந்தைல இருக்கும்போது தமிழ்நாடு போயிட்டேன். சின்ன குழந்தையா இருக்கும்போது தமிழ்நாடு இது அப்போ என்ன தெரியும் எங்களுக்கு இந்த ஏரியாவில் எதுவும். எத்தனை வயசு இருக்கும்போது தமிழ்நாடு போனேன்? நான் போகிறப்ப ஒரு 5 வருஷம் இருக்கணும். 5 வயசு சின்ன குழந்தையா நீனு? ஆமாம், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், 15 வயசு வந்து சின்ன குழந்தையா. 15 வயசு இல்லை, ஒரு 13 வயசு. அப்பவே அவங்க அண்ணா கூட வந்து மாமா போயிட்டாங்க அப்படின்னு எனக்கு அவங்க படிப்பு அக்காங்கெல்லாம் வரலன்னு சொல்லிக்கிட்டு, சொல்லிட்டு அதனால எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க அக்காங்கெல்லாம் சொல்லிக்கிட்டும் இருந்தாங்க. அதனால வந்து மாமாவுக்கு இங்கே பெருசாக எதுவும் தெரியாதுங்களா. அப்போ சின்னதாக இருக்கும்போது எங்கேயாவது போனான்னா அம்மா மிரட்டுவாங்க, இப்போ போகக்கூடாது, அங்கே இங்கே போகக்கூடாது, அப்போ வேணான்னு சொல்லுவார். சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் அண்ணா கூப்பிட்டு போயிட்டார் அவ கூட சென்னைக்கு. இப்போ வந்து இது எல்லாமே நமக்கு வந்து புதுசாக இருக்குதுன்னும் போது சரி ஒன்று ஒன்றா நம்ம செய்யும் போது கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து என்ன கையை காமிச்சிட்டோன்னா அங்கே என்னென்ன வைப்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் எங்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஏன் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம், இதுக்கு முன்னாடியே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு தான் நாங்கள் எடுத்தோம் வீடியோ. அப்போ வந்து என்னன்னா இங்கே ராதாகிருஷ்ணர் கோவிலில் வந்து பாட்டு காலிலேருந்து ஓடிக்கிட்டே இருந்தது. அதனால் வந்து அதை வந்து போட்டால் கார்பரேட் இஷ்யூ வந்துடும் அப்படின்றதுக்காக அதை முடிச்சாச்சு. இதை கழுவிட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பாருங்கள் நாங்கள் 2 பேரும் எப்படி இருக்கோம், மாமாவுடைய ட்ரெஸ்ஸு என்னுடைய ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த பர்த்டேக்கு தான் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போனதுன்னு பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இன்றைக்கி இருந்தது. சிவன் கோயிலுக்கு, நம்ம கிராமத்தில் இருக்குது சிவன் கோயிலுக்கு வந்து நடந்து போனோம் நாங்கள் 2 பேரும், கூட அறிவும் போனார். ஆனால் இது ஃபஸ்ட்டு எப்படி கோயிலுக்கு போகிறது 2 பேரும் போயிருக்கோம் நிறையா. ஆனால் இந்த பர்த்டேக்குன்னு கோவிலுக்கு போனதுன்னு பார்த்தா இதுதான் ஃபஸ்ட் டைமே. ஏமாம்மா? ஆமாம், காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாத்து வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்தது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. நான் யாருக்கு பயகாமிங்கன்னா மாமாவுடைய சைக்கிளில் போகிறாங்க பார்த்தீங்களா, அது மாமாவுடைய ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அதுதான் கோயிலாண்ட போயாச்சு.
கோயிலுக்கு போயிட்டு அங்கே பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அங்கே உள்ளே கொடுத்துட்டு நம்ம வந்து வெளியே நிற்கிறோம். அங்கே பாருங்கள் நான் வீடியோ எடுக்கிறேன்னு அந்த அக்காங்கெல்லாம் எப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன். பார்த்து எனக்கு அவங்க சிரிக்கிறத பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. முன்னாடி போனவங்கலாம் பின்னாடி வந்தாங்க இல்லை மாமா? நம்ம நாங்கள் என்னன்னு தெரியல, இன்னைக்கு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் லைனில் நிற்கிறாங்க. நம்மளோட பொருளை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு நம்மளை பூஜை பண்ணிட்டு உடனே கொடுத்துட்டாங்க. அவன் அது ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. இந்த ஊரில் வந்து இந்த இடத்த ஏன்னு தெரியல, உங்களுக்கு ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி இங்கே சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பியாச்சு சீக்கிரமாக. இங்கே வந்து வளையலில் தான் வந்து இந்த மாதிரி சந்தனம்லாம் வச்சு கும்பிடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு அதுதானே தாலின்ற முறையில் வந்து அந்த மாதிரி செய்வாங்க. இன்னும் ஒரு 5 நாள் 10 நாள் போச்சுன்னா இங்கே நம்ம வீட்டுக்கு எதிர்க்க இருக்க கோவிலில் வந்து விசேஷம், அதையும் பார்க்க திருவிழா நடக்கும். ஆமாம், ஒரு வாரம் 8 நாள் கிட்டத்தட்ட திருவிழா நடக்கும். சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. இது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ இது. இங்கே பாருங்கள், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம துளசி செடிக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? துளசி செடியில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பாருங்கள். நான் வந்து அப்போது வரல, உள்ளே உட்காந்துட்டு இருந்தேன். துளசி செடிக்கு வந்து பானை கட்டி பானையில் வந்து தண்ணி ஊற்றி, நீங்கள் இந்த வீடியோ எடுக்கலையாங்காட்டின்னு நான் நினச்சிக்கிட்டு இந்த வீடியோ நானுமே எடுத்தேன் மாமா. இங்கே பாருங்கள், நான் ஏன் இதை வந்து கவரப் பண்ணியிருக்கேன்னா, எங்கள் மாமியார் ஜாக்கெட் போடாமல் இருக்காங்க. இது வந்து பிரசாதம் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் மாமா. நீங்கள் சொல்லுங்கள் மாமா, இதில் என்னென்ன போட்டிருக்காங்க? உப்புக்கல்ல வந்து மாமாவுக்கு தெரியாது, நான் சொல்லிடுறேன். உப்புக்கல்ல வச்சுருக்காங்க. அப்புறம் மாமா பெல்லோன்னு ஒரு பழம் வச்சுக்கிறாங்க. அந்த பழத்தோட ஃபோட்டோஸ் ஒன்றால நான் சென்ட் பண்ணுறேன். பெல்லோ, அப்புறம் வந்து சக்கரை தானே போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்க நான் தெரியும். காலையில் வந்து இதை தான் சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ். காலைல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ இதை தான் சாப்பிட்டோம் நாங்கள். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மாமா க்ளீன் பண்ணாங்க தெரியுமா, அந்த இடத்துக்கு வந்து இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அக்கா வந்து தண்ணி அடிக்கிறாங்க. அவங்க வந்து என்கிட்ட பேசலை, கொள்ளலை. நானும் அவங்கக்கிட்ட எதுவுமே பேசலை. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், போயிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துக்குமே அம்மா என்னை வந்து கிட்ட வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் இங்கே வர வேணான்னு சொன்னாங்கன்னா, இது பிரசாதம் கொடுத்துட்டு நம்ம திரும்பி பார்க்காம வந்துடணுமா, அதனால் வந்து அவங்கள வேற அங்கே இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால, அந்த இடத்துக்கு வந்து பார்த்து பயந்துட போகிறேன் அப்படின்றதுக்காக வந்து அம்மா நீ பக்கத்தில் வராத, நீ இங்கே நில்லு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நான் இங்கேயே நின்று வீடியோ எடுக்கிறேன், நான் இங்கே நிற்கிறேம்மா, நீங்கள் பக்கத்தில் போய் வீடியோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மாமா கிட்ட சொல்லியிருந்தேன். அப்புறம் மாமா என்ன பண்ணாங்கன்னா, கிட்ட போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. யாருமே போல், நான், அம்மா, அக்கா மட்டும்தான், 4 பேர் மட்டும்தான் போயிருந்தோமே. இங்கே பாருங்கள், அங்கே பக்கத்தில் வந்து மாமா கிட்ட வந்து போய் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத காட்டும். நானே இப்போ தான் இந்த வீடியோவை பார்த்து தான் நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இப்போ எடிட்டிங் பண்ணும்போது தான் பார்த்தனே, ஓ அங்கே போய் இங்கே துளசி செடியாண்ட என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை தான் வந்து அங்கேயும் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு ஒரு புதுசு தானே, புதுமை தானே, இங்கே இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது. முன்னோர்களை வந்து எந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து வழிபடுறாங்க அப்படின்றது நினைக்கும்போது ஓரளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் இதெல்லாம் கொஞ்சம் பயம்தான் வந்து நமக்கு. என்ன பண்ணுறது, ஏன்னா நம்ம ஊர்லாம் இந்த மாதிரி வருஷத்தில் திதி அப்போ கொடுப்பாங்க. என்ன பண்ணுறீங்க? வருஷத்துக்கு வந்து 2 தடவை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் ஒன்று, இன்னொரு டைம் வந்து அங்கே எப்போ செத்தாங்களோ அப்போ, இன்னொரு வந்து கடலுக்கு போய்ட்டு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ எல்லாமே இங்கே பண்ணி முடித்ததுக்கப்புறம், இல்லை மாமாவுக்கு வந்து என்னன்னு தெரியல, நான் வீடியோ எடிட்டிங் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். இது பண்ணான்னா வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கேன், நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்து காமிச்சிட்டு இருக்கிறீங்க. சமைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வேலை முடிச்சிருக்கேன் அப்படின்னா, இருங்க சமைக்கிறதெல்லாம் லாஸ்ட்டில் சொல்கிறேன். வீடியோ எங்கன்னா ஒழுங்காக எடுத்துருக்காரா பாருங்கள். அம்மா வந்து என்ன எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க, என்ன முந்தானியில் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியலீங்களே. பார்க்கலாம் இருங்க, நானுமே உங்களை மாதிரி பார்க்குறேன். குங்குமம், துளசி செடியாண்டியும் அம்மா இந்த மாதிரி குங்குமம் தடவி வச்சுருக்காங்க. குங்குமம் தான் வந்து அம்மா தடவுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். பிரசாதம் பேசுகிறாங்க. ஆமாம், பிரசாதம் தான் வைக்கிறாங்க. அந்த வீட்டில் நாங்கள் அரைச்சோம்ல அந்த பிரசாதம், துளசி செடி என்னெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதை தான் வைக்கிறாங்க. வச்சுட்டு இது வந்து
மாமா இது வந்து யார் மாமா இது ஃபஸ்ட்டு கும்பிட்றது யாருக்கு மாமா? ஃபஸ்ட்டு வந்து தாத்தா ஃபஸ்ட்டு குங்குமம் வச்சாங்களா அதுவா? அதை வந்து இது பாட்டி தானே லேடிஸ் தானே குங்குமம். அவங்க மாமியாருங்க அது. எங்கள் மாமியாரோடைய மாமியார் அவங்களுக்கு வந்து குங்குமம் வச்சு ஃபஸ்ட்டு செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து பெரியம்மாக்கு எங்கே கொடுத்தாங்க, பெரியப்பாக்கு இவ்வளோ தள்ளி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. ஏன்னா அந்த சாங்கியன்னு ஒன்று இருக்குது. பூ தூக்கி போட்டாங்க, இங்கேயும் தூக்கி போட்டாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறாங்கல்ல, அங்கே பூ வச்சுட்டு வந்தாங்க. தூரத்துல தண்ணி தூக்கி போட்டாங்க. ஓகே, குடிக்கிறதுக்காக. ஓகே ஓகே. பாருங்க அவங்கள இடையே நின்னே கும்பிட்றாங்க பார்த்தீங்களா. அவங்கள வந்து அப்பா அம்மா வந்து தொட்டு கும்பிட்டாங்க தாத்தா பாட்டியை. அவங்க நம்ம மாமனார் மாமியாரை அவங்களுடைய மூத்தார் ஓரவத்தியை வந்து இடையே நின்னே தொட்டு கும்பிட்டாங்க. இப்போ அக்கா வந்து தொட்டு கும்பிட்றாங்க பாருங்கள். அந்த மாதிரி வந்து அம்மா வந்து தொட்டு கும்பல பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து அம்மா தொட்டு கும்பல இடையே நின்று தொட்டு கும்பிட்டாங்க பார்த்தீங்களா. வீடியோவில் கூட அவங்க எப்படி மூஞ்ச காமிக்காமல் போனாங்க. எதுக்கு அம்மா நின்று இங்கே போஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல எனக்கு. அதான் சொன்னேன் வந்து அங்கே கொஞ்சம் இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த பிரசாதம் ரெடி பண்ணது. அந்த பெல்லோ பழம் அப்படின்றது, அதுக்கப்புறம் அந்த உப்புக்கல்ல, அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன போட்டாங்கன்னு தெரியல. ரெடி பண்ணும்போது நான் பார்க்கவே இல்லை, அதனால் எனக்கு தெரியல. என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.